நீ உறுதியாகாமே இருக்கு இந்த 3 பேர் இது, அதாவது சசிகலா, நீங்க, டிடிவி தினகரன் 3 பேர் இன்னும் வந்துட்டு ஒண்ணு சேரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்போ ஒண்ணு சேருவீங்க? ஏன்னா இந்த தேர்தல்ல அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? உங்களுடைய ஆசை நிறைவேறும். இல்ல எப்ப இணைவீங்க? அதுக்கான அதிகாரம் உங்களுடைய ஆசை கூடிய விரைவில் நிறைவேறும். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இருக்கு மட்டும் உறுதியாக நான் நம்புறேன். இல்ல இப்ப நீங்க வேண்டும் சார் போட்டியிட்டால் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட, இல்ல அதிமுக போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதியும் எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்துங்களா? அதாவது எடப்பாடி போட்டியிட அவங்க வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களை சொல்லிட்டு எல்லா நடவடிக்கையும் ஈடுபடும் சார். இல்ல இப்போ கூட்டணி சம்பந்தமா ஏதோ பேசிட்டே இருக்கிறாங்க. யாரும் இன்னும் முடிக்கல, தமிழ் மற்ற கட்சியெல்லாம் இன்னும் முடிக்கல. பார்த்துட்டு உறுதி செய்வோம். பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே பாஜக தவிர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்களை எடப்பாடி கூட அவங்களை தவிர்த்துட்டாங்க. எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா முழுமையாக ஆதரிக்கிறோம். ஏன்னா 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் உறுதியாக ஆதரிக்கிறோம். எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இப்போ அவங்க உங்களோட இணையாத ஒரு சூழ்நிலையில திரும்ப ஒரே கேள்வி இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னா, சப்போஸ் எடப்பாடியால அவர் இன்னும் பிடிவாதமா அப்படி இருந்தாருன்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறோம்? அதாவது பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும். அந்த கூட்டணி உறுதி. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மூவரும் கண்டிப்பாக இணைய வேண்டும், இதுவே என் விருப்பம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.